ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாங்க. சம்மரில் ஒரு சூப்பரான அப்டேட். தலை சுற்றி மயக்கமே வந்து கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இப்போவே வெயில் போட்டு தாக்குது. இதில் கார்டன் அப்டேட் வேறு போட்டுட்ருக்கோம். நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்து ரசிக்கணும்ல, அதுக்காக தான். சரி வாங்க, பார்ட் 1 பார்த்துருப்போம். பார்ட் 2 போடுற அளவுக்கு இன்னும் செடிகள் இருக்கா அப்படின்னு மலைப்பாக இருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். சிகப்பு கலரில் பூக்கக்கூடிய சாமந்தி பூ ரகங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணாங்க. 2-3 பூ வந்தது. வெயில் காலத்தினால பிரச்சனையா என்னன்னு தெரில. ஒரு சின்ன கட்டிங்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு குச்சி மாதிரி. அதுலேயே லேடி பூவும் இருந்திருக்கும் போல இருக்கு. இதோட விதையை கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. வெயிலில் தாக்கு பிடிச்சி அதுவே வந்துட்டுருக்கு. அதில் தன்னாலே வளர்ந்த கோவக்காவும் இருக்குது பாருங்க. ஸோ இது இப்படியே வந்துக்கிட்டே இருந்து மேலேயும் இப்படியே அமைதியாக இருந்து ஜூன் மழைக்கு தயாரானா கட்டிங்ஸ் போட்டு இதை வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா. சரி இருக்கட்டுங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. பூக்கும், காத்திருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே குண்டு குண்டு நாட்டு தக்காளி. வெயில் காலம் இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு இந்த காய்கறிகள் தான் அதிகமாக சாப்பிட பிடிக்குது. அதையும் காய்கறி அப்படின்னா ஒன்று ரகரகமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு இல்லைங்க. மேலே ஏதாவது ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி கிடைக்குதா, அதை போட்டு ஒரு சாம்பார், அடுத்த நாள் ஒரு தக்காளி ரசம், அடுத்த நாள் தயிர், சேப்பங்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பூ பூத்து காய் வச்சுக்கிது பாருங்க. பெருசு பெருசாக ஒரு தக்காளி செடி இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இது 2 தொட்டியில் 2 தக்காளி செடி, ரெண்டுமே நல்லாவே பூ பூத்து காய்க்குது. மேலே 44 டிகிரியிலேருந்து 45 கூட போகுங்க. ஸோ அதுலேயும் இந்த செடிகள்லாம் தாங்கி வளரும். இந்த தக்காளிகள், பச்சை மிளகா, கத்திரிக்காய்லாம் கொத்து கொத்தாக காய்க்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி இது பாருங்கள், கனவு தோட்டத்துலேயும் மரவள்ளி கிழங்கு இருக்குது. இங்கே இருக்க தொட்டிலையும் மரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். இது ஒரு குட்டி தொட்டி. ஆக்சுவலி அங்கே இருக்கிறதுல பெருசாக வருங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இங்கேயும் வச்சு நம்ம தொட்டியில் வளர்த்தா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம். இது பாருங்க, சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி வளர்க்குறீங்களான்னா இல்லைங்க, இது எப்படியோ என் தொட்டியில் தன்னாலே வளருது. எப்படின்னு தெரில. இங்கே பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக வளருது. மணத்தக்காளி கீரை மாதிரியே இந்த கீரைகள் இருக்குது. ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதுக்காக சரி வளரட்டும் அப்படின்னு நான் விட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்துலேயே பிங்க்குன்னு சொல்ல முடியாது, லைட் பிங்காக ஒரு அடுக்கு சங்குப்பூ அது வளருது. சங்குப்பூலெல்லாம் இந்த வெயில் காலத்தில் நிறைய பூச்சிங்க. சரி கட்டிங்ஸ் போடலாமே, அதை நான் விட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கணும். இந்த அடுக்கு சங்குப்பூ ஷெட்டுக்கு கீழே தான் இருக்குது. நிறைய கிளைகள் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், பர்பிள் பிங்க் கலரில் பூக்கக்கூடியது. நிறைய கிளைகள் வருது, ஆனால் பூக்கள் வரல. நல்ல பெருசாகிட்ட அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இது இன்னொன்று மரவள்ளி கிழங்கு. இங்கே பாருங்க, செமையா. ஸோ இதுவும் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, அதனால நல்லா மாட்டுச்சாணம் ஒரு 5-6 மூட்டை வாங்கிட்டு வந்து எல்லா தொட்டிலையும் டாப் அப் மாதிரி நாங்கள் போட்டு விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஏன்னா சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், செடிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காக. இது டிசம்பர் பூ கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதிலே பாருங்கள், ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு. இலையோட கசக்கி எடுத்து போட்டால் இறந்துரும். அதுக்கு பக்கத்தில் முட்டைக்கோஸ். ஸோ எல்லா தொட்டியுமே ஃபுல்லாக தாங்க இருக்குது, காலியெல்லாம் எதுவும் இல்லை. இது மெஜந்தா கலர் டிசம்பர். விதை வருது பாருங்கள், இதில் விதை வருது. அதை எடுத்து நம்ம நடவு பண்ணோம்னா விதையிலேருந்து நம்மளுக்கு மெஜந்தா கலர் டிசம்பர் கிடைக்கும். ஸோ
ஸோ இதையும் நிழலில் தான் வச்சுருக்கோம். டிசம்பர் எல்லாம் நிழலுக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் இலை கருக்கும். சேப்பங்கிழங்கு லேட்டஸ்ட்டாக அறுவடை பண்ணி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேங்க. பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு தொட்டி. ஸோ அதை வந்து சாப்பிட்டோம். லெமன் ரைஸ்க்கு செஞ்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. கிழங்கு வகைகள்லாம் மாடி தோட்டத்தில் அவசியம் இடம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா அடர்த்தியாகவே இருக்குது. மிளகாய் வந்துட்டுருக்கு பக்கத்தில் ஒரு தொட்டியில். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னதான் ஒரு நிழலில் ஓரளவுக்கு வச்சுருந்தாலுமே நம்ம தலை தொங்கின மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் வந்து ஒரு சில செடிகள் வந்து இப்படி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கா? ஒரு சில செடிகள் இப்படி இருக்கு. அந்த மண் வளம் தான் அதுக்கு காரணம். இது பாருங்க, இது கொடுமை. இது இந்த மிளகாய் இது வந்து ஒரு வருஷமா என்கிட்ட இருக்கு. இந்த மிளகாய் ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் வரும். பூவே இல்லை பாருங்க இதுல. இது ரொம்ப உயரமா வளர்ந்து ஒரு 15 x 12 இன்ச்சு சைஸ் தொட்டில இருக்கு. என்னைக்காவது கடகடன் காய்த்து குலுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சிருக்கேன். இந்த சந்தையில வாங்குறோம் பார்த்தீங்களா, ரகரகமா கொடுக்குறாங்க பாருங்க மிளகாய் நாத்து. இது பாருங்க, இது ஒரு ரகம். இதுல 4 மிளகாய் இருக்கு. மேபி காரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே செடி தான் இது. இதை பாருங்க, இது குட்டி குட்டியா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இது காஞ்சி போன சாமந்தி பூ, செண்டு சாமந்தி ரகம். விதைக்காகலாம் நாங்கள் விடலை, இது காஞ்சி போயிருக்கு. புதுசாக எதுவும் செடிலாம் இப்போது ஏப்ரல் மேலே நான் ட்ரை பண்ணலைங்க. இப்போது ஏப்ரல் ஒரு 10ஆம் தேதி போல் வந்துச்சா. ஆக்சுவலி 1.5 மாதம் கிட்ட இருக்குது. 1.5 மாதத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம்னு சொல்லலாம். ஒரு மாதம் 20 நாள். எந்த விதையும் முயற்சி பண்ண முடியாது. அவரைக்காய் காஞ்சி போயிருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு கட்டிங்ஸ் போட்டிருக்கோம், ஊரில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். இது காலிஃப்ளவர், கண்டிப்பாக பூ வராது. இங்கே பாருங்க, இருந்தாலும் வச்சுருக்குறோம். எவ்வளோ பெருசாகிட்டே போகுது பாருங்கள். நிலத்துல வச்சாதான் இந்த காலிஃப்ளவர்லாம் பூ பூக்கும் போல். அதுலேயே ஒரு தூதுவளை இலவரம் வருது. அங்கேருந்து இது ஃபுல்லாத்தையும் பார்த்தோம். எல்லா தொட்டிலையும் பயனுள்ள வகையில் ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது. எந்த தொட்டியுமே பயன்படாமல் இல்லை. இதுவும் ஒரு மெஜந்தா கலர் டிசம்பர் தான். இங்கே பாருங்க, விதை தெரியுதுங்களா? விதை வந்து வெடிச்சிருச்சு பாருங்க. இது வெடிச்சு அங்கங்கே வளருது. வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மஞ்சள் இப்போதான் குருத்தெல்லாம் வந்துட்டுருக்கு. இது பக்கத்துலேயே ஒரு கேனில் ஒரு பன்னீர் ரோஜா ரகம். அதோட நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்துட்டு நார்மலாக வைக்கிற காய்கறி விதைகள் வந்து வச்சோம்னா முளைக்கவே முளைக்காது, என்ன தண்ணி ஊற்றினாலும். ஏன்னா நிழலில் வச்சு முயற்சி பண்ணலாம். இது வாட்டர்மெலன் வச்சுருக்கேன். இதுக்கு உண்டான இந்த சீசனுக்கு உண்டான ஒரு செடி அப்படிங்கிறதுனால இது முளைச்சிருக்கு. இது கனகாம்பரம். இதுவும் அந்த சீசனில் நல்லாவே முளைச்சி வரும், அதனால இது வருது. இது டிசம்பர் பூ முளைக்குது, விதை ரெட் கலர் டிசம்பர். நாற்றுகள் வந்து நான் இதுதான் விட்டுருக்கேன்னு காமிக்கிறேன். முள்ளங்கி பாருங்க, இங்க ஒரு முள்ளங்கி வாடி போயிருக்கு. இது வந்து கிருணி பழம். அதனால நம்ம இந்த மே 31ஆம் தேதி வரைக்கும் விதைகள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எங்கேயாவது சந்தைக்கோ இல்லை எங்கேயாவது இந்த மாதிரி பல்லாவரம் சந்தை இப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா நாற்றுகள் வாங்கி பண்ணலாம். நாற்றுகள் வாங்கி அவசியம் நீங்கள் தக்காளி நாற்றோ பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய்னு முயற்சி பண்ணலாம். நான் வந்து கொத்தரங்காய் வச்சு எனக்கு முளைச்சிருக்கு பாருங்க. இது வந்து கொத்தரங்காய் முளைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே கிருணி பழம் போகுது. வெங்காயம் நல்லா வரும், வெங்காயம் கூட நீங்கள் வைக்கலாம். நேற்று தான் 2 சுரக்காய் செடி பிடுங்கி போட்டேன். அதாவது அழுகி போயிடுச்சு, இன்னொன்று காஞ்சி போச்சு. இது பாருங்கள், இதில் சுரக்காய் நாற்று தான் வச்சுருக்குறோம். எந்த அளவுக்கு இது வந்து தாக்கு பிடிச்சி வளரும்னு தெரில. இது ஏன் இவ்வளோ வீட்ஸ் இதை சுற்றி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஓரளவுக்கு கொடி மாதிரி மேலே ஏறுற வரைக்கும் அந்த வீட்ஸ் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுக்குது. ஒரு மண்ணில் வந்து வெயில் டைரெக்டாக படலை, அதனால். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் பிடுங்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள், இது பாருங்களேன், மஞ்சள் கலர் அஸ்வினி பூச்சி. ஸோ இந்த மாதிரி தொல்லையினால் வெயில் காலத்தில் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த சாணத்தை அப்படி போடுவோம்.
இது வந்து பீட்ரூட். பீட்ரூட் கூட வருமா அப்படின்னா, ஏற்கனவே வச்ச விதைகள்ங்க. மார்ச்சில் வச்சு மாற்றி வைக்க முடியாமல் இடம் இல்லாமல் அப்படியே இருக்குது. இதுலேயே ஒரு கத்திரிக்காய் நாற்று வளருது, அதில் கிருணி பழம் போகுது. அதுக்கு பக்கத்துலேயே எல்லோ கலர் டிசம்பர், அது நல்லா ஒரு கரும்பு தொட்டியில் வந்துட்டுருக்கு. சில சந்தைகளில் நாற்றுகள் வந்து கலந்து கலந்து கொடுக்குறாங்கங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு. வெள்ளையாவும் கத்திரிக்காய் வருது, ஊதா கலர்ல வருது, உஜாலால வருது. இது பாருங்க நார்மல் ஏதோ ஒரு, இந்த பூவை பார்த்தா உஜாலா கலர்லேயே இல்லை. இதுல ஏதோ வித்தியாசமான ஒரு கத்திரிக்காய் வருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்தா அவசியம் ஷேர் பண்றேன். அதனால நீங்க இருக்கிற இடங்களை பொறுத்து விதைகள் வைக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு 2 சுரக்காய் செடி புட்டுக்குச்சுங்க. இங்க அடிக்கிற வெயில் தான் அதுக்கு காரணம். அவரைக்காலெல்லாம் பூ பூக்குது பாருங்க. பூ பூத்து நிறைய அவரைக்காய் வந்துட்டு இருக்கு. இந்த அவரைக்காவை நான் எப்படி பயன்படுத்துவேன்னா, முட்டைக்கோசு பீன்ஸ் பொரியல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போட்டுருவேன். ஸோ இங்கேயும் நாற்றுகள் தான் வச்சுருக்கோம். முள்ளங்கி பாருங்க, முள்ளங்கி நாற்றுலேயே ஒரு வெட்டுக்கிளி வந்து தானே, அது வெட்டுக்கிளி பாருங்களேன், தெரியுதா? இந்த வெட்டுக்கிளி வந்து குட்டியாக இருக்குது, ப்ரௌன் கலரில் வேற இருக்குது பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணியிருக்கு, இங்கே இருக்க நாற்றுகளை என்ன பண்ணியிருக்கு பாருங்க, சாப்பிட்ருக்கு. நம்ம முள்ளங்கி நாற்று வச்சுருக்குறோம் ஃபீடிங்கி. நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா முள்ளங்கி, குளிர்ச்சியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம உடலை தேத்துவோமான்னு பார்த்தா இது வந்து சாப்பிட வந்திருக்கு. ஸோ இது வந்திருக்கு அப்படின்னாலே இதை விட பெருசாக ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். அது பக்கத்தில் பீட்ரூட் பாருங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ மண்கலவை தயார் பண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். நாற்றுகள் நான் இவ்வளோ தான் விட்டுருக்கேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கத்திரிக்காய் நாற்றுலாம் சந்தையில் வாங்கினது தான், நல்லா தரமாக காய்க்குது பாருங்க. இப்போது ஒரு மத்தியானம் 2 மணி இருக்குங்க, இதுக்கெல்லாம் நிழல் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து காலையில் வெயிலில் இருந்திருக்கும். ஒரு 6 மணிலேருந்து ஒரு 1:30 அப்படி இல்லைன்னா ஒரு 12:30 மணி வரைக்கும் வெயிலில் இருந்திருக்கும். இப்போ வந்து இதுக்கு நிழல் வந்துருச்சு. மனிதர்களை விட செடிகள் நல்லாவே வெயிலை தாங்குங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லணும். அதனால இதெல்லாம் பாருங்க, பூ ஊதுறாம சூப்பராக இருக்கு. ஸோ இதுவும் வந்து சந்தையில் வாங்கின கத்திரிக்காய் தான். இதில் பூச்சி பாருங்க. பூச்செல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த வெயில் காலத்தில் தான் இதெல்லாம் வரும்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு செடி தான், ஒரு தொட்டியில் இருக்குது. மாட்டு சனத்தை போட்டு வச்சுருக்கோம், ஈரப்பதமாக தான் இருக்குது. அதில் ஒரு குப்பை கீரை வளருது. ஸோ இதில் என்ன பூ பூக்கலை. ஸோ இது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரில. இது ஒரு பன்னீர் ரோஜா ரகம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. திடீர்னு லைட்டிங் வருது ஃபோனில், திடீர்னு லைட்டிங் இல்லாமல் போகுது. அதுக்கு கீழேயே ஒரு மிளகாய் செடி, இல்லை மருன்னு ஒரு செடி வளர்ந்துருக்கு, அதை எடுத்துருவோம். கீழே நெல்லி வளர்ந்துருக்கு, அதை எடுத்துருவோம். வெயில் இல்லாமல் மேல் நோக்கி வந்திருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த மிளகாக்கு எவ்வளோ வெயில் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இந்த சம்மர் அப்டேட் பார்க்குறவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பாங்கங்க. ஏன்னா இந்த செடிகள் எல்லாமே இந்த வெயிலுக்கு உரியதாக தான் இருக்கும் இங்கே. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உட்காந்துருக்கு பாருங்கள், பச்சை பூச்சி தட்டி விட்டால் பறக்கும். அது அப்படியே பறக்குது போகுது பாருங்கள். அது பறந்துடும், காயும் வருது. அதனால நாங்கள் வேப்ப எண்ணெய் தெளிக்கலை. இது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த சுரக்காய் செடி. இவர் குணா கார்டனிங் ஐடியாஸ்ன்னு நினைக்கிறேன். போன வருஷமாக என்னமோ நான் ஒரு சேனலை பார்த்தேன், லம்பாக வந்து சுரக்காய்கள் அறுவடை பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த வெயில்லையும் இந்த சுரக்காய்கள் வச்சேன். கிருணிப்பழம், வெள்ளரிக்காய், தர்பூசணி, கத்திரிக்காய் இதெல்லாம் வர்றது நம்மளுக்கு வெயிலில் சகஜம்தான். சுரக்காவை காட்டுறீங்களே, சுரக்காய் 2 வாடி போச்சுன்னு வேற சொல்கிறீங்க. எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு தரலைங்க. நான் வந்து வச்சுருக்கேன், அது நல்லா தரமாக வந்து இருக்குது. இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இதுவும் சந்தையில் வாங்கினேன் கத்திரிக்காய் நாற்று தான். எப்படி தரமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம். இல்லை, ஊருக்கு போனால் இதில் ஒரு ஸ்பைடர் பாருங்களேன். இந்த ஸ்பைடர்லாம் வெயில் காலத்தில் தான் மேலே வருமா, வெயில் அடிக்கும் போது தான் மேலே வரும்னு நினைக்கிறேன். இதில் நான் ஒரு கிருணிப்பழ நாற்றை நட்டு வச்சேன், சரியாக வரல. இங்கே வந்து ஒரு வெள்ளரிக்காய் கொடி அப்படியே மேலே ஏறுது, அதில் பாவக்காய் கொடியும் சேர்ந்து ஏறுது. வெள்ளை பாகக்காய் ரகம் பாகல் சூப்பராக வருங்க வெயிலுக்கு. அவசியம் நீங்கள் விதவிதமான பாகலை முயற்சி பண்ணுங்கள். வெள்ளரிக்காயெல்லாம் மஞ்சள் அடிச்சு போச்சு, ஏன்னு தெரில. விதை சரியில்லாத இருக்கலாம், மேபி காரணம் அதுவாக தான் இருக்கும். இது வெங்காயம். வெங்காயம்லாம் நல்லா தான் வைக்கிறோம்.
அழுகி வந்து போகுது. இது இன்னொரு கத்திரிக்காய் செடி, வெள்ளரிக்காய் வச்சிருக்கிற தொட்டி. இதுவும் கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய்லாம் நல்லா பெருசாக உயரமாக பூ பூத்து நல்லா பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு. இது நம்மளோட வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இதுவும் நல்லாவே வருது. ராமர்பான மல்லிலாம் பூத்து பறிக்க முடியாமல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சுரக்காவை ஏன் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் காரணம். இது தன்னாலே முளைக்குது ஒரு தொட்டியில் ஃபுல்லாக கீரை. அதுக்கு பக்கத்தில் தக்காளி. இது ஃபுல்லாகவே ட்ராகன் ஃப்ரூட்டு தான். கனவு தோட்டத்துக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய உயரமான இரும்பு செட்டப்பு போடணுங்க. அந்த இரும்பு செட்டப்பில் இதை ஏற்றி விடணும். சூப்பராக இங்கேயும் வருது. ஏற்றி விட்டா அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு வரும். இந்த வருஷம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எவ்வளோ சாத்தியக்கூறுன்னு எனக்கு தெரியல. இதுலேயும் ஒரு வெள்ளரிக்காய் கொடி தான் இங்கே கீழே போயிட்டுருக்கு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் நல்லாவே வருது. நல்லா சத்துக்கள் கொடுத்துருக்கோம், நல்லா வருது. ஆனால் இது கனவு தோட்டத்துக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். கீழே வந்து வெள்ளரிக்காய் கொடி இதுக்கு மேலே ஏறுது. வெங்காயம் வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம். இதுவும் சுரக்காய் தான். நிழலில் இருக்கு. பழைய நித்திய மல்லி ரொம்ப வருஷமாக என் கூடவே இருக்குங்க. எப்படி பூத்துட்ருக்கு பாருங்க. ஈவினிங் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பூஜை போடணும். அதுக்கு தான் இது வந்து இருக்குது. இதை வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் பக்கத்தில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது எப்படி தாறுமாறாக வளர்ச்சி. இது என்ன செடி தெரியுமா? இது என்ன செடி? இது எப்படியோ தப்பி தவறி விளக்கெண்ணெய் செடி வளருதுன்னு நினைக்கிறேன் தொட்டியில். இது இலைய பார்த்தா அப்படி தான் இருக்குது, பிடுங்கி எறியணும். இது ஒரு மிளகா தொட்டி, அதில் அப்படி வளருது. டிசம்பர் எல்லோ கலர் டிசம்பருங்க. விதை வச்சு வளர்க்குறோம். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் இது அதிக பூ பூக்கும். அவரைக்காய் இப்போ தான் விதை வச்சது, ஒரு 3 நாள் முளைச்சிருக்கு பாருங்க. நிழல் சொன்ன பார்த்தீங்களா, இந்த நித்திய மல்லியோட நிழல்னால இதெல்லாம் வந்து முளைச்சிருக்கு. அதாவது சொரக்காய், அப்புறம் அவரைக்காய், எல்லோ கலரு டிசம்பர், இதெல்லாம் வந்து முளைச்சிருக்கு. இது விளக்கெண்ணெய் செடின்னு நினைக்கிறேன், பிடுங்கி போடணும். வெள்ளை பாகல் கொடி, இது ஒரு தொட்டியில் வளர்த்துருக்கோம். அது வந்து பாகக்காய் வந்து விதையாக வந்து வெடிச்சு போயிடுச்சு பார்த்தீங்களா, எடுப்போம். இது ஒன்றும் இல்லை, திருப்பியும் நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூட்டோட சூடாக அப்படியே நிறைய லம்பாக வந்து காய்க்கும். காலி தொட்டியில் வச்சு விட்டுட்டாலே போதும். ஸோ விதைக்கு தான் நான் விட்டேன், நிறையா வெள்ளை பாகக்காய் வரட்டும் அப்படின்னு. இன்னொரு தக்காளி செடி. ஸோ பீட்ரூட்லாம் வச்சுருக்கோம் கொடியோட நிழலில். இதுலேயும் வந்துட்டு கொத்தரங்காய் தான் வச்சு முளைச்சிருக்கு. இதுதான் வெள்ளரிக்காய். பஸ் ஸ்டாண்டு வெள்ளரிக்காய் மட்டும் எனக்கு ஒழுங்காக வரல, என்னென்னு காரணம் புரியல. இங்கே பாருங்கள், சாஞ்சு போயிருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு வெள்ளரிக்காய் தான், பிடிங்கிடலாம். ஏன்னு ரீசன் புரியல. இங்கே பாருங்க, ஏன் ஒழுங்காக வரலன்னு தெரில. விதை சரியில்லாதது தான் காரணமாக இருக்கும். இதுவும் கத்திரிக்காய் தான். சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடிகள் வளர்த்தா கார்டன் வந்து பச்சை பசேர்னு இருக்கும். முருங்கை மரம் நிழலில் முள்ளங்கி வச்சுருக்கோம். இந்த பழைய முருங்கை மரம் இழுத்து கட்டியிருக்கோம் பாருங்கள். பூ வந்திருக்கா, காயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா பூ பூக்குது, காய் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், காய் இதோ தள்ளுதா பாருங்க. இது வந்து காய் தான் தள்ளுது பாருங்க. காஞ்சி போய் 2-3 தடவை நிறையா அறுவடை எடுத்துட்டோம். இப்போ வெயில் காலத்தில் முருங்கைக்காய் நல்லா காய்க்கும்ல, பூ பூத்து காய்க்குது பாருங்க. அதுக்காக வந்து இதெல்லாம் பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும். இது ஒரு பழைய முருங்கை மரம் தான். இது நல்லா பூக்குது, நல்லாவே வருது. அதே சமயத்தில் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இது வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய முருங்கை மரம் தான். பூச்சி இலையெல்லாம் கட் பண்ணி விடுறது. ஆனால் இதில் காய் இது வரைக்கும் வந்த பாடில்லை. இதெல்லாம் இலை சுருட்டலான மிளகாய் செடி, கிள்ளி விட்டு மோர் தெளித்து விடணும். பீர்க்கங்காய் கொடி வச்சுருக்கோம். பீர்க்கங்காய் நான் விதைக்கு விட்டேன்னு சொன்னேன்.
பீர்க்கங்காய் சீசன் முழுக்க காய்க்கும், வருஷம் முழுக்க சென்னை மாடி தோட்டத்தில். அதனால் பீர்க்கங்காய் நான் விதைக்கு விட்டுருக்கேன். அதேமாதிரி கிரிணிப்பழம் நல்லாவே வருது. கார்டன் முழுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு என்னென்ன வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இருக்கும். இது கருவேப்பிள்ளை கன்று புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சது. ஸோ இந்த முருங்கை மரத்தை பற்றி சொல்லிட்டோன்னா, அது பின்னாடி வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரகம், திருப்பியும் கத்திரிக்காய் தான், உஜாலா கத்திரிக்காய். இது அப்புறம் ஏதோ கூட தொங்குது. இங்கேருந்து பார்த்தாலும் வெங்காயம், அதுக்கு பக்கத்தில் 2 உஜாலா கத்திரிக்காய் தான். அப்படியே வந்தால் வெண்டைக்காய், சிகப்பு வெண்டை, திருப்பி கிருணி பழம் இல்லை, சாம்பார் குக்கும்பர். இவருங்க சாம்பார் குக்கும்பர் வந்துட்டுருக்கா. கிருணி பழம்னு நினச்சி சாம்பார் குக்கும்பராக வளர்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் சாம்பார் குக்கும்பர் வருது எனக்கு அப்படின்னு. திரும்பவும் வருது பாருங்கள். 2வது எனக்கு பிடிக்காது, ஏன்னா அது கசக்கும். பார்ப்போங்க. இந்த வெயில்லையும் இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ செடிகள் இவங்க வளர்க்குறாங்க. இதெல்லாம் பச்சை பசேல்னு நல்லா செழிப்பாக இருக்கே, அதுவும் மத்தியானம் 2 மணின்னு வேற சொல்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் வீடியோ எடுத்தாங்கண்ணா. ஆனால் வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளோட கேஜெட்டே ஹீட் ஆகிடுது. அவ்வளோ வெயில் ஓவர் ஹீட்டாக இருக்குன்னு காமிக்குது. வீடியோ எடுக்கிற கேஜெட்டே வெடிச்சு போயிடும் போல இருக்கு, அந்த மாதிரி. ஸோ இந்த பார்ட் 2 வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வெயில் காலத்தில் நம்ம என்னென்ன செடிகள் வளர்க்கலாம், வெயில் காலத்தில் மாடி தோட்டம் முழுக்க இந்த மாதிரி செடிகள் தான் இருக்கா, இதையும் மீறி புதுசாக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அவசியம் சொல்லுங்கள், அதை நானும் முயற்சி பண்ணுறேன். இல்லை கார்டன் ஆடிப்பட்டத்துக்கு பொறுமையாக ஆரம்பிக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்களான்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் முழு நேரமும் நான் இதை தான் ஒரு வேலையாக பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த காய்கறிகள் அறுவடை பண்ணி ஆர்கானிக்காக இதிலேருந்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக் மாடி தோட்டம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.